தனுசு ராசி அன்பர்கள். தனுசு ராசியில் பிறந்தவங்க எப்போவுமே நேர்மையாகவும் உண்மையாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர்கள். இவங்களுக்கு கிடைத்த எல்லா விஷயங்களுமே வந்து பார்த்திங்கன்னா, தேவையில்லாத சந்தேகங்களும் நிறைய கஷ்டங்கள் தான் இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கும். இவங்களோட வாழ்க்கையில் உயர்ந்த சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க, நல்ல மனசு கொண்டவங்களாக இருப்பாங்க. இந்த நேர்மை மற்றும் உண்மை அப்படின்னு பார்க்கும்போது தனுசு ராசியாளர்கள் ரொம்ப நேர்மையாகவும், அவர்களுடைய நினைவாற்றல்களும், அவர்களுடைய நேர்மையான பேச்சுக்களும், பொய் பேசுவது வந்து ஏமாத்துறதை விரும்பாத ஒரு நபர்களாக இருப்பாங்க. இந்த குணம் அவங்களுக்கு சில சமயம் பிரச்சனையவே தந்திருக்கு. ஆனால் நீண்ட காலமாக இது அவர்களை அனைவராலையும் மதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாகவும், நல்ல மனிதராக ஏற்றுக்கொள்ள விஷயத்துக்கும் இது வந்து ஒரு பெருந்துணையாக இருந்திருக்குது. நிறையா விஷயம் கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு அதிகம். ஸோ அதனால் நிறையா விஷயத்தை கற்றுக்குவாங்க. புதிய இடங்களுக்கு பயணம் செய்வது, புதிய அனுபவங்களை பெறுவது, இவை எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சுதந்திரமான சிந்தனை இவங்களுக்கு எப்பவுமே அதிகம். இது என்ன கட்டுப்பாடு, இது என்ன கட்டுப்பாடு அப்படின்னு குடும்பத்தோடையும் கரெக்டாக இருப்பாங்க. சில விஷயங்களில் கொஞ்சம் அவுட் ஃபோக்கஸாகவும் இருப்பாங்க, கொஞ்சம் மாடர்னாகவும் இருப்பாங்க. கட்டுப்பாடுகளை விரும்ப மாட்டாங்க. அவர்களோட சுதந்திரமான வாழ விரும்பக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் தான். இந்த குணம் அவங்களுக்கு புதுமையான யோசனைகளை கொண்டு வரும், சின்ன சின்ன மாற்றத்தையும் கொண்டு வரும். அவர்கள் மற்றவங்களை போல இல்லாமல் வேறுபட்ட வழிகளில் சிந்திக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பாங்க. அதனாலே நிறையா விஷயத்துக்கு சொல்யூஷன் அவங்க கையில் எப்பயுமே இருக்கும். வேறு எங்கே ஏதாவது ஒரு தீர்வு வேணும் அப்படின்னா கூட அந்த சொல்யூஷன் வந்து அவங்க கொடுப்பாங்க. அதே போல் நல்ல மனமும் உறுதியான ஒரு திடகாத்திரமான ஒரு மன வலிமையாக அவங்ககிட்ட இருக்கும். அதே போல் உதவக்கூடிய மனப்பான்மையும் இவங்ககிட்ட அதிகமாக இருக்கும். நிறைய நண்பர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக தனுசு ராசிகள் எப்பவுமே இருப்பாங்க. இவர்களுக்கு மிகவும் நல்ல மன கொண்டவர்களாக இருப்பாங்க. மற்றவர்களுக்கு உதவக்கூடிய இவர்களுக்கு ஒரு இயல்பாகவே வந்து அமைஞ்சிருக்கும். யாராவது கஷ்டம் அப்படின்னு இருந்தாங்க அப்படின்னா உடனே உதவி செய்யக்கூடியவங்க, டக்குன்னு முன் வரக்கூடியவங்க இவங்களாக தான் இருப்பாங்க. அதனால் இவங்களுக்கு நல்ல நண்பர்கள் மற்றும் உறவுகள் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். எந்த அளவுக்கு நல்ல நண்பர்கள் உறவுகள் கிடைக்குதோ அந்தளவுக்கு அவங்க மேலே இவங்க கோபமும் அதிகமாக படுவாங்க. அதே போல் சில அதிர்ஷ்டமான சில விஷயங்களும் இவங்களுக்கு உண்டு. குரு பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறதுனால தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் வந்து அதிகமாகவே இருக்கும். சில சமயம் அவங்களுக்கு முயற்சி செய்யாத விஷயங்களில் கூட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். இது அவர்களுடைய பெரிய பலமாகவும் அமையும். அதாவது ஒரு விஷயத்துக்கு போவாங்க, அதை ட்ரையே பண்ணியிருக்க மாட்டாங்க, ஆனால் ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும். ஸோ அந்த மாதிரி ஒரு லக் இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையுது. நேர்மறை அணுகுமுறை வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு எப்போவுமே சக்ஸஸ் தான். எந்த சூழ்நிலையும் நேர்மறையான சிந்திப்பது வந்து இவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக தான் கொடுத்துருக்குது. பிரச்சனைகளே வந்தாலும் அதிலேருந்து எப்படி வெளியே வரலாம் அப்படின்னு சிந்திப்பாங்க. இது அவர்களை மனதளவில் மிகவும் வலுவானவர்களாக மாட்டுதுங்க. அதே மாதிரி தலைமை திறன், நிறைய பேருக்கு தலைமை திறன் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஒரு ஸ்டேஜில் மேலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபர்களாக இந்த தலைமை திறன் கொண்டவர்களாக இந்த தனுசு ராசிக்காரர்கள் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே வந்து தலைமை திறன் இருக்கும். இவங்களுக்கு ஒரு குழு நடத்துறதுக்கும், அதே போல் மற்றவர்களுக்கு ஊக்கம் அளிக்கிறதுக்கும், முன்னேற்றம் அடைவதற்கும் கண்டிப்பாக உதவக்கூடியவர்களாக இந்த ராசிக்காரர்கள் இருப்பாங்க. பயணம் அப்புறம் அனுபவம் அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா இவர்களுக்கு பயணம் செய்ய மிகவும் விரும்புவாங்க. புதிய இடங்களை பார்க்குறது, புதிய கலாச்சாரங்களை கற்றுக்கிறது, புதிய இடத்துல வேலைக்கு போகிறது, புதிய அனுபவங்கள் இவை எல்லாமே வந்து இவங்களுக்கு நன்றாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு உதவியாக இருக்குங்க. அதே மாதிரி அடுத்த விஷயங்களுக்கு இது உதவும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்குவாங்க. மொத்தத்தில் தனுசு ராசிக்காரங்க நல்ல மனசு, நேர்மை, அறிவு, அப்புறம் அதிர்ஷ்டம், இந்த மாதிரி விஷயங்கள் நிறைஞ்சவங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த ராசிக்காரர்களுக்கு உயர்ந்த நோக்கம் கண்டிப்பாக உண்டு. தங்களோட வாழ்க்கையில் மட்டும் இல்லாமல் மற்றவரோட வாழ்க்கையை நல்லதாக முயற்சிக்கணும், நல்ல விஷயங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு முயற்சிக்கிறதுல இவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வல்லுநராகவே வந்து அமைவாங்க. இந்த தனுசு ராசிக்காரர்கள் ஏப்ரல் 14 சித்திரை 1 2026 தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, தனுசு ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் இருக்கும்போது, எந்த துறையில் முன்னேற்றம் இருக்கும்போது, எந்த விஷயங்களில் கவனம் தேவை அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இந்த தனுசு ராசிக்கு கிரகநிலை 2026 வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பம். இந்த ஆண்டோட பலன்களை புரிஞ்சு கொள்ளக்கூடிய முதலில் நாம் வந்து கிரக நிலையை தான் வந்து பார்க்கணுங்க. அப்படி கிரக நிலையை வந்து பார்க்கும்போது குரு ஃபஸ்ட்டு முக்கிய ஆதரவான கிரகம் உங்களுக்கு வந்து குரு தான். சனி சோதனை மற்றும் கட்டுப்பாடு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக உங்களுக்கு அமையுது. கட்டுப்பாடு கண்டிப்பாக உங்களுக்கு தருவார். அதே போல் ராகு கேது எதிர்பாராத மாற்றங்களை உங்களுக்கு வந்து கொடுப்பார். அதாவது ராகு கேதுன்னு என்னது, ஒரு கால்கடியில் உங்களுக்கு பாம்பு போச்சு அப்படின்னா நீங்கள் எப்படி துள்ளுவீங்க, கடிக்குதா இல்லைன்னா பயத்தில் நீங்கள் எங்கெங்கே எகிருவீங்க, அந்த மாதிரி எதிர்பாராத மாற்றங்கள் வந்து உங்களுக்கு கொடுப்பார். இந்த ஆண்டு தனுசு ராசிகளுக்கு முயற்சி ப்ளஸ் அதிர்ஷ்டம் இரண்டுமே சேர்த்து வேலை செய்யும் வருடமாக அமையப்போகுது. இதில் ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வேலை, தொழில், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பணம் வரவு எப்படி இருக்கும்போது, செல்வம் எப்படி இருக்கும்போது, குடும்ப உறவுகள் எப்படி இருக்கும்போது, காதல் திருமணம் எப்படி இருக்கும்போது, கல்வி மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்போது, உடல்நலம் எப்படி இருக்கும்போது, பயணம் வெளிநாட்டு பயணம் எப்படி இருக்கும்போது, ஆன்மீக அதிர்ஷ்டம் எப்படி இருக்கும்போது, எந்த விஷயங்கள்லாம் சவாலாக இருக்கும்போது, மாதவாரியாக உங்களுக்கு சிறு சிறு பலன்கள் எப்படி இருக்கும்போது, பரிகாரங்கள் எப்படி இருக்கும்போது, முக்கிய ஆலோசனை எல்லாமே இதில் சொல்ல போகிறேன். இது எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய பேர் கேட்டுருந்தீங்க ஓவராலாக வந்து சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லலாம். கடவுளால் உங்களுக்கு சொல்லப்பட்ட ஒரு மிகப்பெரிய கருத்து அப்படின்னு சொல்லலாம். சரி சார், வேலை தொழில் பலன்கள் எப்படி இருக்கும்போது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்த்தலாம். வேலை செய்யக்கூடியவங்க, ஒரு தொழிலுக்கு நீங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, இல்லை ப்ரைவேட் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க, ஒரு நார்மல் வேலைக்கு போயிட்டுருக்கீங்க அப்படின்னா
பதவி உயர்வு வாய்ப்பு கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு உண்டு. நீண்ட நாள் காத்திருந்த ரெகனைசேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குது. ஒரு ப்ரைவேட் கம்பெனிக்கு நீங்கள் வேலை போய்ட்டுருக்கீங்க அப்படின்னாலும் ஒரு குறிப்பிட்ட பண உயர்வும் கிடைக்குது, பதவி உயர்வும் கிடைக்குது. அதில் நீங்கள் காத்திருந்த ரெகனைசேஷனும் கண்டிப்பாக கிடைக்குது. மேலதிகாரிகள்கிட்ட பாராட்டு கண்டிப்பாக உண்டு. மேலதிகாரிங்க உங்களை கூப்பிட்டு பாராட்டுவாங்க. ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருந்த ஒரு விஷயமா இருக்கும் உங்களுக்கு. அப்படியே கண்ணு தனியாக வரும், ஒரு ஆனந்த கண்ணீரே வந்து உங்களுக்கு வரும். அந்தளவுக்கு வந்து மேலதிகாரிங்க உங்களை கூப்பிட்டு இது பண்ணுவாங்க. வேலைப்பளுவும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஆரம்பத்தில் சிறிய அழுத்தம் இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாயிடும். அதனால் நீங்கள் அந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிக்காதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் தொழில் செய்கிறவங்களுக்கு புதிய பிஸ்னஸ் ஆரம்பிக்க நல்ல காலமாக அமையுது. ஜூனுக்கு பிறகு பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சிறப்பானதாக இருக்கும். இப்போ நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் முன்ன பண்ணி இழுபறியாக இருக்கும். ஸோ ஜூனுக்கு பின்னாடி ஆரம்பிச்சிங்க அப்படின்னா புதிய தொழிலுக்கு நல்ல ஒரு ஆரம்ப காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி ஃபாரின் தொடர்புகள் அதிகரிக்கும். வெளிநாட்டு உங்களுக்கு லிங்க் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். நீங்கள் எந்த வேலை செஞ்சீங்க அப்படின்னா வெளிநாட்டோட சம்மந்தப்பட்டு தான் நீங்கள் வந்து செய்ய ஆரம்பிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுடைய தொழில் வந்து அமையும். அதே போல் ஆன்லைன் பிஸ்னஸ் லாபம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. அதில் நீங்கள் கொஞ்சம் கவனமாகவும் பண்ணுங்கள், கொஞ்சம் நிதானமாக பண்ணுங்கள். அதில் முதலீடுகள் போட்டு பண்ணாதீங்க. அதில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதே மாதிரி கூட்டாளிகள் தேர்வு செய்வதில் ரொம்பவே ஜாக்கிரதையாக இருங்க. அந்த கூட்டாளிகள் மூலமாக உங்களுக்கு தேவையில்லா சண்டைகள் சச்சரவுகள் இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க. பண முதலீட்டில் அவசரம் வேண்டாம். பணம் மட்டும் முதலீடு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல அவசரமே படாதீங்க. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. அதே போல் பண வரவு, செல்வம் இந்த விஷயங்கள் வந்து பார்க்கும்போது இந்த ஆண்டு பண வரவு நல்லபடியாக இருக்குங்க. நல்ல பலன்களை வந்து தரும். புதிய வருமான வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. புதிய வருமான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்னா, நீங்கள் எதை தொட்டிங்க அப்படின்னாலும் அதன் மூலமாக லாபம் கிடைக்கும். அதே போல் போனஸு, இன்சென்டிவ் எல்லாமே வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குது. என்ன சார் எல்லாமே பாசிட்டிவாக சொல்கிறீங்க அப்படின்னா, இருக்குது கொஞ்சம் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். அன்எக்ஸ்பெக்டட் மணி, பழைய கடனெல்லாம் திரும்பி வரும். நீங்கள் கொடுத்த பணம்லாம் திரும்பி வருமானு கேட்டதெல்லாம் திரும்பி கரெக்டாக கைக்கு பணம் வரும். கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். செலவுகள்னால் தேவையில்லாத செலவுகள்லாம் கொஞ்சம் இது பண்ணணும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. லக்ஸுரி செலவுகளை கட்டுப்படுத்துறது ரொம்பவே அவசியம். எது சார் எது லக்ஸுரினே தெரியாமல் செலவு பண்ணிட்டு சார் அப்படிங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு மட்டும் பணத்தை கூட சம்பாதிச்சுடுவாங்க. அது எப்படி சேமிக்கிறது தான் தெரியாது. எப்படி அந்த செலவுகள் மட்டும் எங்களுக்கு வந்துச்சுன்னே தெரியாது. அப்படி டென்ஷன் ஆகுவாங்க. சார் இந்த மாதம் அமௌண்ட் வந்துச்சு சார், எப்படி செலவாச்சுன்னே தெரியல சார், ஆனால் எல்லாமே கரெக்டாக பண்ண மாதிரி தான் இருக்குது, ஆனாலும் செலவாயிருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. அவங்களால ஃபில்டர் பண்ணியே பார்க்க முடியாது. எது செலவு பண்ணி எது வீண் செலவுன்னே உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. சேமிப்பு முக்கியம். இல்லை அப்படின்னா சம்பாதிக்கும் போது என்றாலும் சேமிக்க கண்டிப்பாக முடியாது. அதனால் சேமித்து வச்சுக்குவாங்க. அதுதான் ரொம்பவே முக்கியம். அதே போல் குடும்பம் சம்மந்தப்பட்டது, உறவுகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இந்த ஆண்டு குடும்ப வாழ்க்கையில் கலவையான பலன்கள் தான் இருக்குதுங்க. ஸோ எது நல்லது அப்படின்னு பார்த்திங்கன்னா, குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக உண்டு. உறவுகள் வலுப்படும். திருமண வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. திருமணம் ஆகாமல் தவிச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்குவாங்க. இந்த டைம் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா திருமண வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக நிகழும். அதே மாதிரி உறவுகள் வந்து ரொம்பவே வலுப்பட போகுது. அதனால் அந்த விஷயத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் சந்தோஷமாகவே இருக்கலாம். சின்ன சின்ன சிக்கல்கள் இருக்கும். அது என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். சிறிய கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஈகோ பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அது எல்லாத்துக்குமே என்ன தீர்வு? பேசும்போது அமைதியாக இருங்க. சண்டையை பெரிதாக்காமல் தவிர்க்க வேண்டும். கொஞ்சம் நேரம் நிதானமாக உட்காந்து பேசுங்க. கோபப்படாமல் பேசுங்க. உங்கள் கோபம் முன்னாடி இருக்கிறவனுக்கு கோபம் வரும். அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. தனுசு ராசிக்காரர் எப்பயுமே அவன் கத்துறது மட்டும் தான் பார்ப்பான். முன்னாடி கத்துறது கவனிக்கவே மாட்டான். சில நேரம் அமைதியாக இருந்து யோசிச்சிங்க அப்படின்னாலும் பல தீர்வுகள் உண்டு. அதனால் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதே போல் காதல், கல்யாணம், திருமணம் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காதலில் முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டுங்க. நீங்கள் ஒருதலை காதலாக இருந்தாலும் முன்னேற்றம் அதிகமாக உண்டு. அது இருதலை காதலாக மாறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. இருந்தாலும் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒருதலை காதலாக இருக்கக்கூடியவர்கள் அவங்களோட ஜாதகத்தை ஃபஸ்ட்டு செக் பண்ணிட்டு பண்ணுங்கள். உங்களுடைய தசாபுத்தி எப்படி அமைது அதுக்கு தகுந்த மாதிரி தான் அது நடக்கும். ஸோ அதனால் காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு ஏதாவது கேட்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கான்டாக்ட் நம்பருக்கு அந்த நம்பருக்கு கேட்டு நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம். அதே போல் தனுசு ராசிக்காரர்கள் தேவையில்லாமல் ஒரு பெண்ணை போயோ இல்லை ஒரு ஆணை போய் நீங்கள் வந்து டார்ச்சர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து பிரச்சனையில் முடியும். அதை மட்டும் நீங்கள் மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை மட்டும் மைண்டில் தெளிவாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி உண்மையான உறவு வந்து உருவாகும். திருமணம் ஆனவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திருமணத்திற்கு ஒரு நல்ல ஆண்டு. திருமணம் ஆகாதவங்க திருமணம் நடக்கிறதுக்கு ஒரு நல்ல ஆண்டு. குறிப்பாக ஆகஸ்ட்லேருந்து டிசம்பர் வரைக்கும் நல்ல ஒரு காலமாகவே இருக்குதுங்க. அதே போல் கவனமாக இருக்க வேண்டிய தேர்ட் பர்சன் இன்டர்ஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கக்கூடாது. உங்களோட லைஃப்பில் இப்போன்னு இல்லை, எப்போவுமே சொல்கிறேன். தேர்ட் பர்சனோட இன்டர்ஃபரன்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடாது. திருமண விஷயத்துலையும் சரி, கல்யாண விஷயத்துலையும் சரி, தேர்டாக ஒரு ஆள் வந்து உங்களை வந்து டென்ஷன் பண்ணுறான் அப்படின்னா நீங்கள் தான் தவிர்த்துக்கணும். அந்த இடத்துல நீங்கள் தான் கொஞ்சம் சரி பண்ணி வச்சுக்கணும். அதே போல் கல்வி, மாணவர்கள் இந்த மாதிரி விஷயத்தில் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, மாணவர்களுக்கு இந்த ஆண்டு மிகவும் முக்கியமானதாக அமையுங்க. கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பாக அதிகரிக்கும். போட்டித் தேர்வுகளில் வெற்றி கண்டிப்பாக உண்டு. எதில் வந்து நீங்கள் வந்து சவால்களை ஏற்றுக்கணும் அப்படின்னா, டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாக இருக்கும். அதாவது டிஸ்ட்ராக்ஷன்னா நீங்கள் படிக்க போவீங்க, தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் மைண்டை போட்டு உங்களை குழப்பி வேறு பக்கம் டைவர்ட் பண்ண பார்க்கும். தேவையில்லாத நண்பர்களை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். உங்களை வந்து தீய வழி கொண்டு போகிற நண்பர்களை வந்து அவாய்ட் பண்ணுங்கள். படிக்கிற குழந்தைங்களா இருந்தீங்க அப்படின்னா அவன் அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்னு நினச்சி நீங்கள் இதையும் பெருமையாக பண்ணிகிட்டு இருக்காதீங்க. அவன் ஒரு நாள் கல் உடைக்க போவான், இல்லைனா அதாவது கூலி வேலைக்கு போக ஆரம்பிப்பான். உங்களுக்கான காலகட்டம் நல்ல நேரங்கள் இருக்குது. அந்த நேரத்தை நல்லா பயன்படுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஹையர் போஸ்ட்டில் வந்து உட்காருங்க. அதுக்கு மட்டும் மைண்டில் நல்லா பாருங்கள். அதே போல் சோசியல் மீடியாவில் நேரத்தை குறைக்கணும்.
உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தயவு செஞ்சு குறைச்சிட்டு ஒர்க்கில் வேலையை பாருங்கள். கொஞ்சம் படிங்க. அதற்கான காலகட்டம் உங்களுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதில் நீங்கள் பணம் சம்பாதிக்க ஆரம்பிப்பீங்க. தினசரி திட்டமிட்டு படித்தாவே பெரிய வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. நீட் எக்ஸாம் படிக்கிறவங்க, இந்த இதுக்கு படிக்கிறவங்க, குரூப் எக்ஸாம் படிக்கிறவங்க, இவங்க எல்லாமே நல்லா படிங்க. உங்களுக்கான அவுட்புட் கண்டிப்பாக உண்டு. இந்த ஆண்டு ஹெல்த்துக்கு கவனம் தேவை. கொஞ்சம் ஹெல்த்துக்கு கவனப்படுத்தினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது. பொதுவாக பிரச்சனைகள்லேருந்து எதில் நீங்கள் வந்து கவனமாக இருக்கணும் அப்படின்னா, மன அழுத்தம், தூக்கம் இல்லாமல் இருக்குது, டைஜஷன் இஷ்யூ. இது வந்து எப்பவுமே இந்த தனுசு ராசிக்கு கண்டிப்பாக இருக்குது. தூக்கம் இல்லாமல் பல நாள் இருந்திருப்பீங்க, நல்லா தூங்கி எழுந்திரிங்க. மன அழுத்தம் இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் குறைக்கிறதுக்கான வழியை பாருங்கள். நல்லா எல்லாத்துட்டையும் பேசுங்க, தெளிவுபடுத்திட்டு மைண்டை ஃப்ரீயாக வச்சுக்கோங்க. டைஜஷன் இஷ்யூ, தேவையில்லாமல் வயிறு வந்து கொஞ்சம் இதை காய போடுறது, சாப்பிடாமல் இருக்கிறது, கண்டதையும் சாப்பிட்டு வயிறு இது பண்ணுறது மாதிரிலாம் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. கொஞ்சம் பார்த்துருங்க. இதுக்கு உங்களுக்கு ஒரே தீர்வு என்ன அப்படின்னா, அமைதி, யோகா, தியானம். அதே மாதிரி நேரத்துக்கு தகுந்த மாதிரி உணவை மட்டும் கொஞ்சம் பார்த்துடுங்க. வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி தனித்தன்மையான சில விஷயத்தையும் நான் வந்து சொல்கிறேன். அதே போல் இந்த ராசிக்காரர்கள் தயவு செய்து ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. குலதெய்வ வழிபாடு பண்ணாமல் நீங்கள் எங்கே போனீங்க, எதை பண்ணீங்க அப்படின்னாலும் பெருசாக செட் ஆகுது. சார் குலதெய்வ வழிபாடு பண்ணோம், இருந்தும் பெருசாக இன்னும் சரியான பாதை இன்னும் அமையலை அப்படிங்கிறவங்க உங்களுடைய ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். ஜாதகத்தை செக் பண்ணும்போது உங்களுடைய முன்னோர்களினுடைய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். அப்படி தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய கட்டங்கள் உங்களுக்கு கை கொடுக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம். இப்போ தனுசு ராசிக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, தனுசு ராசிக்கு அத்தனை பேருக்கும் நடக்குமான்னு நடக்காது. ஏன் சார் அப்படி நடக்காது, அப்புறம் ஏன் சார் பலன்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனுசு ராசியில் ராசி மட்டும்தான் நீங்கள். உள்ள லக்கினம் வேறு, நட்சத்திரம் வேறு, தசாபுத்தி வேறு, உங்களோட பிரயாணிக்கக்கூடிய மற்ற ராசிகள் வேறு. அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லைஃப் வந்து தீர்மானித்து கொடுக்கும். ஸோ அப்படி தீர்மானித்து கொடுக்கக்கூடிய சில விஷயங்களில் நிறைய விஷயங்கள் வந்து சில மாற்றங்களையும் சில முன்னேற்றங்களையும் வந்து தரும். அப்படி முன்னேற்றங்கள் தரக்கூடிய சில முக்கியமான விஷயங்கள் உங்களுடைய ஜாதகத்தில் மட்டும்தான் கணிக்க முடியும். உங்களுடைய மேனுவல் புக்கு தான் உங்களோட ஜாதகம். அதை வச்சு தான் வந்து அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன நடந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது கணிக்க முடியும். உங்களுடைய பிறந்த நேரம், பிறந்த தேதி, பிறந்த ஊர், இதை 3 மட்டும் நீங்கள் வந்து கீழே கொடுத்துருக்கிற ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். அப்பாயின்மெண்ட் பேசுகிறது தான் சொல்லுவாங்க. பிரபல ஜோதிடர், விஐபி ஜோதிடர் தான் பேசுவார். இல்லை சார் நான் லோக்கல்லே பார்த்தோன்னா நீங்கள் லோக்கல்லே பார்த்துக்கலாம். இல்லை சார் லோக்கலில் பார்க்குறது செட் ஆகலை அப்படிங்கிறவங்க மட்டும் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சுக்கோங்க. வேறு எந்த கருத்துக்களாக இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷன் பதிவில் நீங்கள் ஃபோன் பண்ணி பேச தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இத்தனை நாள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு